சலாம் அலைக்கம் அக்குல கேஃபாலக் பேச்சுலர் பிரியாணி செய்வோமா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. முதல்ல என்ன பண்ணுங்க, அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. சட்டி நல்லா சூடு வந்த பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஃபர்ஸ்ட் சட்டியில ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் சூடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை கிராம்பை இறக்கி விட வேண்டியதுதான். பட்டை கிராம்பு பிரியாணி எல்லாம் சேர்த்த பிறகு ஃபைனலாக என்ன பண்ணுங்க, வெங்காயத்தை இறக்கி விட வேண்டியதுதான். நல்லா வதக்கணும், நல்லா ப்ரௌன் கலர்ல கொண்டு வரணும். எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் சேர்த்துக்குங்க, கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் என்ன பண்ணுங்க, உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கும், சீக்கிரம் வதங்கும் உப்பு சேர்த்தா. கைஸ், பிரியாணி ரொம்ப நேரம் இருக்கணும், உங்களுக்கு கெட்டு போகாம இருக்கணும்டா நல்லா வெங்காயத்தை வதக்க விட்டுருங்க. ப்ரௌன் கலர்ல கொண்டு வாங்க. நீங்க ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை. இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். வெங்காயம் தான் பிரியாணிக்கு ரொம்ப மெயின். டேஸ்ட் ரொம்ப எடுத்து கொடுக்கறது வந்து இந்த வெங்காயம் தான். மல்லி புதினா அந்த பிளேவர் வந்த பிறகு அரைச்சு வச்சு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட வேண்டியதுதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரியாணிக்கு செம்ம ஸ்மெல்ல கொடுக்கும். மெயினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருங்க, அப்பதான் பிரியாணி அடிப்பொலியா இருக்கும். நான் வந்து பிரியாணி மசாலா வந்து இந்த மசாலா தான் யூஸ் பண்றேன், சான் மசாலா. நீங்க இந்த மசாலா யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபைனலா வெட்டி வச்சிருந்த தக்காளி இறக்கி விட்டுப்போம். நல்ல பிளேவர்ல எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இன்னும் வந்து நம்ம தக்காளி வந்து ஒன்றும் நல்லா வதங்கல. நல்லா தக்காளி வதங்கின பிறகுதான் சிக்கனை வந்து இறக்கணும். அதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு தம்மை போட்டு இறக்க வேண்டியதுதான். சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. ரொம்ப நாளாச்சு சமைச்சு. தோப்புத்துறையில வந்து அக்கரை பிளேஸ்னு ஒரு இடம் இருக்கும். அங்க வந்து நான் என் ஃப்ரெண்டெல்லாம் போய் சமைக்கிறது. நீங்க தோப்புத்துறையில இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை போட்டு போங்க. நம்ம மசாலாலாம் போட்டு வச்ச சிக்கனை வந்து இறக்கிற வேண்டியதுதான். இந்த பதத்துக்கு வரணும். இந்த பதத்துக்கு வந்த பிறகு தக்காளி வெங்காயம் எல்லாம் செம்ம பிளேவர்ல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த சிக்கனை இறக்க வேண்டியதுதான். ஃபைனலா வந்து சிக்கனை இறக்கின பிறகு 12 கிளாஸ் தண்ணி சேர்த்துங்க. தண்ணி சேர்த்துட்டு ஃபைனலா நல்லா கிண்டி விட்டுங்க. 12 கிளாஸ் தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கிண்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, சிக்கன் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிருவோம். அதுக்கு இந்த மூடியை வச்சு மூடிட வேண்டியதுதான். சிக்கன் வெந்துட்டான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் ஓரளவுக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ மெயினா நம்ம பார்க்க வேண்டியது உப்பு செக் பண்ணிக்கணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் உப்பு கூட போனா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப உப்பு கரெக்டா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி வைப்போம். எப்பவுமே நாக்குக்கு உப்பு கரிக்கணும். லைட்டா எடுத்து உப்பு ஒண்ணு கொஞ்சம் போடணும். அரிசி போடும் போது உப்போட தன்மை வந்து குறைஞ்சிரும். அதனால உப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நாக்குக்கு கரிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பெர்ஃபெக்டா இருக்கு. நம்ம பரம்பரையில யாருக்கும் இந்த வாசனையே தெரியாத இவனுக்கு மட்டும் எப்படி இந்த பழக்கம் வந்தது? இப்ப கொஞ்ச நேரம் அடுப்ப என்ன பண்ணுவோம்டா, ஸ்பீடுல வச்சு மூடி போட்டிருக்கேன் பாருங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்பீடுல வச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் ஸ்பீடுல வச்சு மூடி போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை தம்ல போட்டு எடுத்துட வேண்டியதுதான். நம்ம ஊற வச்ச அரிசியை இறக்கிற வேண்டியதுதான். மெயினா நீங்க கவனிக்க வேண்டியது, நான் போட்டிருக்க கப்பு எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 8 கப்பு போட்டிருக்கேன். 8 கப்பு அரிசிக்கு 12 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு அரிசி கூட சேர்த்துக்கலாம். சட்டியில இறக்கின பிறகு அரிசியை கிண்டிடாதீங்க, உடஞ்சி போயிடும். சோறை எடுக்கும் போது உடஞ்சிடும். அதனால என்ன பண்ணும், அப்படியே சும்மா மேல ஓட்டமா இது பண்ணி விடுங்க. நீம்பி விட்டுட்டு சும்மா அப்படி ஒரு கிண்டு இப்படி ஒரு கிண்டு. இதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஃபைனல் டச் என்ன பண்ணுங்க, மூடி எடுத்து மூடி போடுங்க. மூடி போட்டுட்டு தம்மு போட்டு இறக்க வேண்டியதுதான். தரமான பிரியாணி செஞ்சிருக்கேன். இதுக்கு ரிவ்யூ எத்தனை கொடுக்குறீங்கன்னு கமெண்ட்ல தட்டி விடுங்க. நல்லா காத்து வராத அளவுக்கு கையை சுத்தி விட்டுருச்சு. மூடிக்கிட்டு இருக்கணும். நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா தம் போடுறதுக்கு ஒரு செட்ல தண்ணியை பிடிச்சி மேல வச்சு விட்டு 10ல இருந்து 15 நிமிஷம் ஒரு அடுப்புக்கு தகுந்த மாதிரி டைமிங் மாறும். தம்மு போட்டு எடுப்போம். வாவ், அடிப்பொலியா இருக்குங்க பிரியாணி. நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? இதான் நம்ம பேச்சுலர் பிரியாணி. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பை, see you. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.